வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல உளுந்த வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தனாஸ் குக்கிங். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உளுந்த வடை செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு டம்ளர் உளுந்த 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, மல்லித்தலை கருவேப்பிலை சிறிதளவு, 1 ஸ்பூன் மிளகு, இஞ்சி பச்சை மிளகாய் சிறிதளவு. இப்போ உளுந்து அரைச்சிக்கிறலாம். நான் மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். கம்மியான உளுந்துனால மிக்சி ஜாரில் அரைக்கிறேன். இல்லாட்டி நிறையா இருந்துச்சுன்னா கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். கம்மியாக இருக்கிறதுனால நான் மிக்சி ஜாரில் அரைக்கிறேன். இப்போ வாங்க அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிறணும். 2 ஸ்பூன் விட்டு நல்லா அரைச்சிக்கிடுவோம். அதை அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கிறணும். அடியில் இருக்கிறதெல்லாம் மேலே எடுத்து விட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிறணும். இப்போ ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு இப்போ நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ மாவை வலுவலுன்னு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ அதை ஒரு பவுலில் போட்டுக்கிட்டோம். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது சிறிதளவு போட்டுக்கலாம். மிளகு 1 ஸ்பூன், இஞ்சி பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாம். மல்லித்தலை கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது கொஞ்சம் போட்டுக்கலாம். அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டோம்னா மொறுமொறுன்னு இருக்கும் வடை. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. அந்த மாவு கொஞ்சோண்டு தண்ணியில் எடுத்து போட்டோம்னா மிதக்கணும். அப்போதான் சரியான பக்குவம். இப்போ வடைச்சட்டி ஒன்று எடுத்துக்கிறோம். அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுருவோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கையை தண்ணியில் நனைச்சிக்கிட்டு அப்படியே வடை மாதிரி தட்டி போட்டுடலாம். நல்லா உருட்டி விட்டோம்னா பால் மாதிரி வரும். இப்போ நடுவில் ஒரு ஓட்டை போட்டு அப்படியே எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வடை நல்லா மொறுமொறுன்னு வந்துருச்சு. பார்க்கவே எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். 6 நாளும் அதே மொறுமொறுன்னு தான் இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடயே ஒரு டீயும் சேர்த்து சாப்பிடுங்க. இன்னும் நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.